Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய fill command பத்தி தான் கம்ப்ளீட்டா குயிக்கா பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all, Excelல இருக்கக்கூடிய fill options நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு செல்லில் இருக்கக்கூடிய டேட்டாவை மற்ற ரேஞ்ச் ஆஃப் செல்ஸுக்கு ஆஸ் அ சீரீஸாவோ இல்லை பேட்டர்னாவோ ஃபில் பண்ணணும் போது நாம் இந்த ஃபில் ஆப்ஷன்ஸ் ஆட்டோ ஃபில் ஆப்ஷன்ஸை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது உண்டு. பட் நம்ம ஆட்டோ ஃபில் ஆப்ஷன்ஸில் பார்க்குறத தவிர்த்து ஹோம் டேப்பில் எடிட்டிங் குரூப்பில் ஃபில் கமாண்ட் இருக்கு இல்லையா, அதில் நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை தான் நம்ம குயிக்காக பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணது உண்டு. எனக்கு அந்த ஃபில் பண்ணுறதுக்கு ஃபில் ஹேண்டிலே வரல ப்ரோ, நான் ஸ்கொயர் பக்கத்தில் கொண்டு போயிட்டேன் கர்சரை, ஆனால் எனக்கு அந்த ஃபில் ஹேண்டில் ஐக்கனே பார்த்திங்கன்னா வரவே இல்லை. சிலருக்கு ஆட்டோ ஃபில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும், ஆனால் ஆட்டோ ஃபில் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வர இந்த ஃபில் சீரியஸ் ஃபார்மேட்டிங் ஒன்லி இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வரவே வராது. ஸோ அப்போ இதை எனேபிள் பண்ணுறது எப்படி? ரொம்ப சிம்பிள். ஃபைலில் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். அங்கே அட்வான்ஸ்டு கேட்டகரியில் போனோம்னா எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த செக்ஷனில் எனேபிள் ஃபில் ஹேண்டில் அண்ட் செல் ட்ராக் அண்ட் ட்ராப் இந்த ரெண்டு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா அதே அட்வான்ஸ்டு செக்ஷனில் தான் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா கட் காப்பி அண்ட் பேஸ்ட் இந்த கேட்டகரியில் ஷோ பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் பட்டன் வென் கண்டென்ட் இஸ் பேஸ்ட் இந்த மூணுமே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கங்க. அதில் ஃபஸ்ட்டு டாப்பு ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இதை எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்து அப்ளை பண்ணி வந்துட்டாலே ஃபில் ஹேண்டில் எனேபிள் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோ ஃபில் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே உங்களுக்கு தேவையான ஆட்டோ ஃபில் ஆப்ஷன்ஸை நீங்கள் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரி, இந்த ஆட்டோ ஃபில் ஆப்ஷனில் நமக்கு கிடைக்கிறது என்னது, ஃபில் சீரியஸ். இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பட் என்ன விஷயம்னா அதுக்காக உட்காந்து ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போயிட்டே இருக்க முடியாது இல்லையா. ஸோ பெஸ்ட்டு வந்து என்னென்னா, நான் ஒரு செல்லில் ஒரு நம்பர் கொடுக்குறேன்னா எனக்கு 100 வரைக்கும் தேவை, இல்லை 1000 வரைக்கும் தேவை, இல்லை 50,000 வரைக்கும் தேவைன்னும் போது அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபில் பண்ணிடணும். அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், 1 அப்படிங்கிறது அந்த செல்லில் கொடுத்துடலாம். மற்ற செல்ஸ் எல்லாம் நமக்கு செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடிட்டிங் குரூப்பில் நமக்கு ஃபில் கமாண்ட் உண்டு. அதில் சீரியஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். இங்கே நமக்கு ரோ வைஸ் ஃபில் பண்ணணுமா இல்லை காலம் வைஸ் ஃபில் பண்ணணுமா? ரோ வைஸ் அப்படின்னும் போது கரெக்டாக நீங்கள் 1 2 3 4 அப்படிங்கிறது ரோ வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிரும். பட் நமக்கு காலம் வைஸ் தான் பார்த்தீங்கன்னா தேவை இல்லையா. ஸோ காலம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு டைப்பில் லீனியர் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அண்ட் நமக்கு ஸ்டெப் வேல்யூ 1 இருக்கு இல்லையா, ஸ்டாப் வேல்யூ எனக்கு வந்து 50,000 வரைக்கும் தேவை அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தாலே போதும். இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டாக 50,000 வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எண்டு கொடுத்துடலாம். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்கும். இந்த ஆப்ஷன் ஓகே ப்ரோ, ஆனால் இதே 50,000 நம்பர்ஸ் வந்து நான் இன்னும் 2-3 ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும், அப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் இதுக்கு வழியா? அப்படி கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை கண்ட்ரோல் ஷிஃப்ட் ட்ராப் டவுன் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்து கம்ப்ளீட்டாக இந்த ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணிடலாம். இதே ரேஞ்ச் ஆஃப் டேட்டா நமக்கு மீதி இருக்கக்கூடிய இந்த 2 ஷீட்லேயும் தேவை. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த 2 ஷீட்டையும் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி மல்டிபிள் ஷீட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபில் கமாண்டுக்குள்ளே போகும்போது அக்ராஸ் ஒர்க் ஷீட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஷன் அப்போ தான் ஆக்டிவாக இருக்கும். மற்றபடி நார்மலாக நீங்கள் ஏதாவது ஒரு ஷீட்டை மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரே ஒரு ஷீட்டை மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது அப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி இருக்காது. ஸோ அதனால் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான இந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் வேறு எந்தெந்த ஷீட்டில் உங்களுக்கு தேவையோ அந்த ஷீட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் கமாண்டில் போயிட்டு அக்ராஸ் ஒர்க் ஷீட் நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே போதும். அண்ட் கண்டென்ட்டை மட்டும் ஃபில் பண்ணணுமா இல்லை ஃபார்மேட்ஸை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ஆல் தான், ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துடலாம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதே ரெஃபரன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்லேயும் பேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கவனமாக என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ சோர்ஸான இந்த ஷீட்டில் A1லேருந்து A50,000 வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் செலக்ட் பண்ண அந்த 2 ஷீட்லையும் பார்த்தீங்கன்னா A1லேருந்து A50,000 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதே ரெஃபரன்ஸை தான் இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை நீங்கள் ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும்.
ஃபில் சீரியஸில் நமக்கு வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் இருக்குது. அதில் லீனியர் நல்லா கவனிங்க. இப்போ உதாரணத்துக்கு 1 2 3 4 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை அப்படின்னும் போது ஸ்டெப் வேல்யூ 1ஆகவே பார்த்தீங்கன்னா இருக்கலாம். இல்லை 1 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு அடுத்த நம்பர் 3 வேணும், அதுக்கு அடுத்த நம்பர் 5 வேணும் அப்படின்னும் போது ஸ்டெப் வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணலாம் 2 அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ அப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா 1 3 5 7 அப்படிங்கிற இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும். இல்லை எனக்கு அதே ஸ்டெப் வேல்யூ 2 தான், ஆனால் எனக்கு க்ரோத் ஆகணும் அப்படின்னும் போது 2 4 8 16 32 அப்படின்னு க்ரோத் ஆகணும் அந்த சீரியஸ் அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்கள். அதே நம்ம என்ன பண்ணலாம், ஃபில் கமாண்டில் சீரியஸில் இந்த வாட்டி காலம் வைஸ் தான் நமக்கு ஃபில் பண்ணணும். ஆனால் க்ரோத் வேஸில் க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா தேவை ஸ்டெப் வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன் 2 அப்படின்னு கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு 5 3 என்ன தேவையோ நீங்கள் கொடுக்கலாம். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுக்கும்போது கவனிச்சு பாருங்கள் 2 4 8 16 32 64 அப்படின்னு அந்த சீரியஸ் நம்ம அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபில் பண்ண வேண்டியது இப்படி தேவைன்னா இப்படியும் தாராளமாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். டேட்டுன்னு வரும்போது செப்பரேட்டாகவே இருக்கும். நீங்கள் டேட் இருக்கக்கூடிய செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஃபில் சீரியஸ்குள்ளே போனீங்கனாலே தெரியும், ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா டேட் அப்படிங்கிறது ஹைலைட் ஆகி செலக்ட் ஆகிருக்கும். ஃபில் பண்ணும்போது டே வைஸ் தான் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு ஸ்டெப் வேல்யூ என்ன, ஸ்டாப் வேல்யூ என்ன, இத்தனை டேட் வரைக்கும் ஃபில் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு வந்து அடுத்த இயர் வரைக்கும் ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் 01 அதே 03 பட் 2024 வரைக்கும் என்ன பண்ணணும் ஃபில் பண்ணணும் அப்படின்னும் போது அப்போ ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தோம்னா கரெக்டாக நமக்கு 2024 பட் இது ரோ வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்கு. பட் நமக்கு வந்து ஜஸ்ட் நம்ம Ctrl+Z கொடுத்துட்டு நமக்கு அது காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். ஸோ காலம் வைஸ் நமக்கு டே வந்து என்ன பண்ணணும் ஃபில் பண்ணணும். ஸோ அப்போது இதே 1ஆம் தேதி 3வது மாதம் 2024. ஸோ அப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா காலம் வைஸ் நமக்கு கரெக்டாக அந்த இயர் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்கும். இன்கேஸ் நமக்கு டேட்டை ஃபில் பண்ணும் போது டேட்டில் கேப் இருக்கணும் அப்படின்னும் போது அதை நம்ம ஸ்டெப் வேல்யூவில் மென்ஷன் பண்ணலாம். உதாரணத்துக்கு 1ஆம் தேதி இருக்குது, அதோட 6ஆம் தேதி தான் வரணும், நடுவில் எனக்கு 5 நாள் கேப் இருக்கணும், அந்த ரேஞ்சில் அந்த சீரீஸில் தான் நமக்கு இந்த டேட் ஃபில் பண்ணணும் அப்படின்னும் போது சீரீஸ் இன் ரோஸ். ஸோ டைப் வந்து டேட்டு தான், டேட் யூனிட்டில் டே வச்சுக்கலாம். ஸ்டெப் வேல்யூஸில் 5 அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கங்க. இல்லை எனக்கு 1ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் தேதி வரணும் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் 4 அப்படின்னு கொடுத்துடலாம். ஸ்டாப் வேல்யூவில் நம்ம என்ன பண்ணுவோம், அதே 1ஆம் தேதி 3வது மாதம் 2024 ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுக்கலாம். அப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா 159 அந்த 4 அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரேஞ்ச் ஆஃப் டேட் பக்காவாக பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு இதே டேட்டு தான் தேவை, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாதம் சேஞ்ச் ஆகிருக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள், சேம் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதே நம்ம சீரீஸில் போவோம் காலம் வைஸ். இது ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டுக்கு இது ரீசெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை கவனமாக பார்த்துக்குங்க. ஸ்டெப் வேல்யூ இந்த வாட்டி 1 தான், அதை நம்ம எதுவும் என்ன பண்ணல சேஞ்ச் பண்ணல. டேட் யூனிட் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் டேயை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா இல்லை வீக் டேஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் மந்த்தை மட்டும் தான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மந்த்து மட்டும்தான் எனக்கு ஃபோக்கஸ் ஆகணும்னா மந்த் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். பட் நம்ம இதை ஃபில் பண்ணியிருக்கணும் முன்னாடி, ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் சீரீஸ் அண்ட் மந்த். இல்லை நீங்கள் ஃபில் பண்ணலைன்னா கூட எம்டியாக அந்த ரேஞ்ச் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்போ சீரீஸில் போய் நம்ம மந்த்தை மட்டும் தான் ஃபில் பண்ணணும்னா அப்போ அந்த 1 3 1 4 1 5 1 6 அப்படிங்கிறது நமக்கு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மந்த் ஃபில் ஆகிருக்கும். இல்லை ஏற்கனவே ஃபில் பண்ண சீரீஸை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க, அதில் நீங்கள் ஏற்கனவே இருக்கிறத சேஞ்ச் பண்ணணும் போது ரொம்ப சிம்பிள், எனக்கு இதில் வந்து இயரை மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னா இயரை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு 23 24 25 ஸோ எப்படி இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இல்லை எனக்கு வீக் டேஸ் மட்டும்தான் தேவை, வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடாது அப்படின்னும் போது ஜஸ்ட் நீங்கள் சீரீஸில் போய்ட்டு என்ன பண்ணலாம்னா வீக் டேஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். ஸோ அப்போ கரெக்டாக கவனித்து பாருங்கள் 3ஆம் தேதி இருக்குது, அதோட 6ஆம் தேதி தான் இருக்குது. காரணம் என்னென்னா 4ஆம் தேதி 5ஆம் தேதி நமக்கு என்னது சாட்டர்டே அண்ட் சண்டே. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 10 அதோட 13. ஸோ எப்படி டேட்டாக இருக்கட்டும் இல்லை நம்பர்ஸாக இருக்கட்டும் எப்படி உங்களுக்கு ஃபில் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் ஃபில் பண்ணிக்க முடியும். என்ன ப்ரோ ஒவ்வொரு வாட்டியும் டேட்டுக்கு நான் அங்கே தான் போகணுமா? கிடையாது. டேட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க, நம்பரை பொறுத்த வரைக்கும் நார்மலான வேல்யூ இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆட்டோ ஃபில் பண்ணும் போது உங்களுக்கு ஃபில் சீரியஸ் இந்த ஆப்ஷன் மட்டும்தான் கிடைக்கும், ஃப்ளாஷ் ஃபில் உண்டு. ஓகே, பட் டேட்டுன்னு வரும்போது டேட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபில் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆட்டோ ஃபில் ஆப்ஷன்ஸில் டேஸை மட்டும் ஃபில் பண்ணணுமா, வீக் டேஸை மட்டும் ஃபில் பண்ணுமா, மந்த் இயர் அப்படிங்கிறது நாம் எங்கே அந்த சீரியஸ் ஆப்ஷனில் என்னெல்லாம் பார்த்தோமோ அது இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக உண்டு. ஸோ டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் அங்கே போகணும் அவசியம் இல்லை. மற்றபடி உங்களுக்கு லீனியர் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஸ்டெப் வேல்யூலாம் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டெப் வேல்யூவெல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் இந்த ஃபில் சீரியஸ்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வந்தாகணும்.
ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ட்ரெண்ட் ஃபோர்காஸ்ட் மாதிரி தாங்க, ரொம்ப குழம்பெல்லாம் வேண்டாம். உதாரணத்துக்கு இந்த 4 வருஷத்தோட சேல்ஸ் என்ன அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிருச்சு. மீதி இருக்கக்கூடிய இந்த வருஷத்தோட சேல்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற அந்த ட்ரெண்டை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னும் போது 2 விதமான ட்ரெண்ட் இருக்குது. ஜஸ்ட் நம்ம இந்த 4 வருஷம் அது கூட நமக்கு தேவையான அந்த ரேஞ்ச் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபில் சீரியஸ்குள்ளே போயிடலாம். அங்கே நமக்கு ட்ரெண்டுன்னு நீங்கள் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ட்ரெண்டை உங்களுக்கு ரோ வைஸ் ஃபில் பண்ணணுமா இல்லை காலம் வைஸ் ஃபில் பண்ணணுமா, லீனியர் ட்ரெண்ட் வேணுமா, க்ரோத் ட்ரெண்ட் வேணுமா. ஸோ நமக்கு லீனியர் தான் தேவை. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் நமக்கு அந்த ஃபோர்காஸ்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ 2030 7,95,000 இல்லையா. இதே நீங்கள் க்ரோத் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சேம் சீரியஸில் ட்ரெண்டு தான் நமக்கு தேவை. பட் க்ரோத் அப்படின்னு வரும்போது அப்போ அதோட எண்டு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ எப்படி உங்களுக்கு அந்த ட்ரெண்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி அந்த ஃபோர்காஸ்ட்டை ஈஸியாக நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். பட் எக்ஸாக்டாக உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் பற்றி தெரியணும் இல்லை ஃப்ளாஷ் ஃபில் பற்றிலாம் தெரியணும்னா அந்தந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா ஜஸ்டிஃபை. ஜஸ்ட் நம்ம இந்த ஃபில் ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தோம்னா ஃபில் கமெண்டில் ஜஸ்டிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. இந்த ஜஸ்டிஃபை அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்பர் இருக்கு இல்லையா, நியூமரிக்கல் வேல்யூவில் நீங்கள் ஜஸ்டிஃபை யூஸ் பண்ண முடியாது. மீறி யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு சின்ன வார்னிங் வரும், cannot justify cells containing numbers or formulas. ஃபார்முலாஸ் இருக்கக்கூடிய செல்ஸ்லையோ இல்லை இந்த மாதிரி நம்பர்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கிற செல்லில் நீங்கள் இந்த ஜஸ்டிஃபை ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்டிஃபை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு endless knowledge welcomes you அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 செல்லில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது தனித்தனி வேர்டாக 4 செல்லில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு சிங்கிள் செல்லில் பார்த்தீங்கன்னா ஈவனாக ஸ்பேஸ் பண்ணி சரியான அலைன்மெண்ட்டில் எனக்கு தேவை. ஓகே, இப்போது நாம் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறோம். ஃபில்லில் போயிட்டு ஜஸ்டிஃபை கொடுக்குறோம். எதுவுமே பார்த்தீங்கன்னா நடந்திருக்காது. ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு விட்தெல்லாம் அதிகப்படுத்தி பார்த்தாலும் அங்கே ஒன்றும் ஃபில் ஆகிருக்க போகிறதில்ல. காரணம், ஃபஸ்ட்டு செல்லில் ஃபில் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல என்ன இல்லைன்னா விட்த்து கிடையாது. ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடியே நாம் இந்த ஜஸ்டிஃபை ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் விட்த்தை, அந்த காலம் விட்த்தை நாம் அதிகப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு ஜஸ்டிஃபை கொடுக்கும் போது இப்போ நமக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவன் ஸ்பேஸில் கரெக்டாக அந்த ஒரே செல்லில் பார்த்திங்கன்னா வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு டெக்ஸ்ட் அடுத்தடுத்த செல்லில் இருக்குது, அதை நீங்கள் அப்படி ஜஸ்டிஃபை பண்ணி வைக்கணும்னா தாராளமாக நீங்கள் ஜஸ்டிஃபை ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபில் கமெண்டில் நான் ஃப்ளாஷ் ஃபில் பற்றி பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை. காரணம் அது ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோவில் நடத்தியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட்டை பற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்குது. 2 வீடியோட லிங்க் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.